சபரிநாதன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பானவர், கொஞ்சம் கோவக்காரர். இப்பெல்லாம் அது சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடனே அந்த கோவம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு நிறையவே இருக்குது. நல்லாவே இந்த தொகுதியை பத்திரமா பார்த்துட்டாரு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக அவர் மேலும் நல்ல நல்ல பதவிக்கு கண்டிப்பா சொல்ற மாதிரி கொரோனாவை இருந்து எங்களை எல்லாரையும் வரலையா, எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி நாங்க மிரட்ட போய்க்கால அவரு எங்களை மிரட்டின்னு இன்னும் வரலையா, 5 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது, வரலையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக இங்கு இருந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் ஸ்கூல்ல ரெனியூவல் பண்றதுக்கு பல கோடி ரூபாய் 250 300 கோடி ரூபாய் கொடுத்தாதான் அது ரெனியூவல் பண்ணுவாங்க. ஒத்த பைசா இல்லாம, ஒரே ஒரு டீ கூட இல்லாம அப்படியே கையெழுத்த போட்டு ஆன்லைன்ல விடுன்னு சொல்லி விட்டு 2 நிமிஷத்துல ஆன்லைன்ல சர்டிபிகேட் எடுத்து ஒரு உண்மையான ஆட்சி எது என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு கட்சியும் சரி ஆட்சியும் சரி இருக்காது. ஆனா இங்க எல்லாருமே இந்தியாவே திரும்பி பார்க்கிற மாதிரி ஒரு ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் தான் தலைவர் தளபதியுடைய ஆட்சி முதலமைச்சராக இருக்கிறது தான் இந்தியாவுக்கே ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்தவர் தான் நம் தலைவர் தளபதி. அது மாதிரி கமலக்கண்ணன் கூட நிறைய பேர் கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. பாலகங்கா அண்ணன், சகோதரி மரகதம், குமாரவேலு எல்லாருமே இங்க மேடையில் இருக்கிறவங்க நிறைய பல்வேறு கட்சியில இருந்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாக எங்க இருக்க வேண்டுமோ அங்கு இவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கண்டிப்பாக தருவோம். அதே போல அவர்களுக்கு உண்டான பதவிகளும் எங்களுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றியம், பகுதி எல்லோரிடம் கலந்து பேசி தமிழக முதலமைச்சர் அவர்களின் அனுமதி பெற்று அவர்களுக்கு மிக விரைவில் பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே அவங்க சகோதரி மரகதம் குமாரவேல் நினைக்கிறாங்க, இதே நீ இன்னும் ஒரு 20 நாளா இதே தான் சொல்லுங்கிறீங்க, இன்னும் கொடுத்த பாருங்க அப்படின்னு. அவங்க மனசுக்குள்ளார அதுதான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் தலைவர் தளபதி கிட்ட அனுமதி பெற்று கண்டிப்பாக மிக விரைவில் உங்களுக்கு பதவியெல்லாம் கொடுக்கப்படும் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் நாம் 100% வெற்றி பெறுவோம். அதற்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்க மேடையில் கீழே நீங்க நிக்கிறீங்கன்னு நினைக்க வேணாம். எப்போ வேணாலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துல நம்ம தலைவர் முதலமைச்சராகவே நீங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் மேடையில வந்து உட்காரலாம். இந்த இந்த பச்சை இங்கு எப்போ வேணாலும் அவங்க பாக்கெட்டுக்கு வரும். அதுதான் தலைவர் தளபதி. கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருங்கள். நீங்களும் ஒரு நல்ல அரசாங்க பதவிக்கு வருவீர்கள் என்று நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் நாம் தவறு செய்ய வேண்டாம். எல்லா தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும், இளைஞர்களுக்கும் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எந்த ஒரு தவறும் செய்யாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் தலைவர் தளபதி. எவ்வளவு பேர் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லாம் பார்த்துட்டாங்க. வெறும் 75,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாயில சட்டமன்ற உறுப்பினரான ஒரு கட்சி என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். வேற எந்த கட்சியிலும் இருக்கவும் முடியாது. இனிமேல் அந்த மாதிரியான ஒரு சரித்திரம் யாருக்கும் வரவும் வராது. நம்மளுடைய சரித்திரம் தலைவர் தளபதி 2026 முதலமைச்சராக ஆவார் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதுபடி மக்கள் வாக்களித்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் நாங்கள் நன்றியும் எப்போதும் நாங்கள் சொல்லிக் கொண்டு இருப்போம். நீங்கள் போட்ட ஒவ்வொரு ஓட்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு, அந்த விசில் சின்னத்திற்கு நாங்கள் நன்றியுடன் உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்வோம் என்று இந்த நேரத்தில் நான் திரும்ப உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.